பீட்ரூட் பூரி எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். ஒரு பெரிய பீட்ரூட்டை எடுத்து தோல் சீவி நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, கொஞ்சமாக எண்ணெய், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் விழுதை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. பூரி மாவு வணங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் மேலே விட்டு நல்லா எல்லா இடம் படும்படியாக தடவி வச்சுக்கிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 10 நிமிஷம் கழித்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பின்னும் பிசைஞ்சிக்கிட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துருங்க. நல்லா உருட்டி எடுத்துகிட்டு நம்ம இப்போ பூரிக்கட்டையில் வச்சு பூரியாக தட்டி எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக வரும். இப்போது நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். நல்லா உப்பி அழகாக கிறிஸ்பியாக வரும். சுவையான பீட்ரூட் பூரி ரெடி.